அல்லாஹ்வால கபூல் செய்யப்படணும் அப்படின்னா அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போன வாரம் சில விஷயத்த சொல்லியிருந்தோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், நிறைவேற்றி தரணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய முதலாவது கண்டிஷன் என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது இறையச்சத்தோடு, மனசு ஒருமித்த நிலைமையில, வேற என்னமோ செஞ்சுக்கிட்டு எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது. மனசு ஒருங்கிணைந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது முதல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொல்லியிருந்தோம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரித்திரத்துல ரொம்ப அழகாக எழுதுறாங்க. ஹதரத் மூசா நபி காபத்துல்லாவ தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம், காபத்துல்லாஹினுடைய அந்த திரை சீலை இருக்குதா இல்லையா, காபாவினுடைய திரை, அந்த திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி காபாவின் திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்யும் போது அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட மூசா நபி பேசுறாங்க. மூசா நபி அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவங்க. அல்லாஹ்ட்ட உடனே பேசுறாங்களா, யா அல்லாஹ் இந்த மனுஷனை பாரு, காபாவுக்கு முன்னால வந்து காபாவினுடைய திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு இப்படி அழுது கண்ணீர் வடிச்சு கேட்கிறாரு. இவர் கேட்கிறத கொடுப்பதற்கு சக்தி எனக்கு இருந்துச்சு, அந்த பவர் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இவர் என்ன கேட்கிறாரா அதை அப்படியே தாராளமா நான் கொடுத்துருவேன். இப்படி நீ கல்லஞ்சக்காரனா இருக்கியா அல்லாஹ்? அவர் எவ்வளவு உருகி உருகி கேட்கிறாரு. அவரு கொடுக்காம நீ கல்லஞ்சக்காரனா இருக்கிறிய, நானா இருந்தா என்கிட்ட அந்த பவர் இருந்துச்சுன்னா நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே அல்லாஹு தாலா மூசா நபிட்ட சொன்னானா, மூசாவே எனக்கு தெரிகிற விஷயம் உனக்கு தெரியாதுப்பா. அது என்ன என்ன இருந்தாலும் இப்படி அழுது கேட்கிறவருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் உன்கிட்ட இருக்கு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட திரும்பவும் வாதாடுறாங்க. இப்ப அல்லாஹு தாலா மூசா நபியை பார்த்து சொன்னானா, சரிப்பா மூசா, அந்த காபாவினுடைய திரைச்சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா, அவருடைய இதயத்தை படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆற்றலை கொஞ்ச நேரம் உனக்கு தாரேன். அவர் மனசையும் அவருடைய சிந்தனையையும் அவருடைய மூளையையும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பவரை கொடுத்தான்.